பிரில்லியன்ஸ் இருந்தால் ஒழிய டீப் கமிட்மெண்ட், இது இந்த ட்ரையாங்கிள் இது மூணும் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக ஒன் கேனாட் டூ. அத்தனையும் உள்ளார வச்சுக்கிட்டு அது இவ்வளவு எளிமையாக ஒரு மனிதர் பண்ணிட்டு இருக்காருன்னா அது உண்மையிலேயே பெரிய பெரிய பாராட்டத்தக்க விஷயம் சார். ஸோ லெட் அஸ் ஹியர் ஃப்ரம் சார், அவர் டைரக்டர் சார், ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? தேங்க்யூ. அது என்ன, படங்கள் பற்றி எல்லாம் பேசிட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா, இப்போது சிங்கப்பூர் நான் போகும்போது என்னென்னா, அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை கட்டினது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கர்ஸ் தான். ஆனால் அவங்க லைஃப்பில் இன்னும் பெரிய முன்னேற்றம் நடக்கலை. அவங்களோட நாம் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் லேபராக வேலை செய்கிறது நமக்கு பெருமை கிடையாது. நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகிறோம், ஒரு நாசாவுக்கு போகிறோம், ஒரு சிலிக்கான் வேலியை க்ரியேட் பண்ணுறாங்கிறது நமக்கு பெரிய இது. ஒரு யூஎஸ் ஆகட்டும், சிங்கப்பூர் மாதிரியான ரிச்சஸ்ட் கண்ட்ரியோட மொத்த சாஃப்ட்வேர் கண்ட்ரோலே இந்தியன்ஸில் தான் இருக்குது. இது நமக்கு பெருமை. ஆனால் நாம் இங்கே இருந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த லேபர்ஸ்க்கெலாம் ஒரு நாள் சம்பளம் பார்த்திங்கன்னா 1500 தான் வரும். அதுக்காக இந்த தமிழ்நாட்டில் இருந்து அவங்க குடும்பத்தை விட்டுட்டு போகிறதுங்கிறது வந்து அது நமக்கு பெருமை கிடையாது. அது வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் பாலிடிக்ஸு, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் உருவாக்கின விஷயம். இங்கே வேலைவாய்ப்பை உருவாக்க முடியல. எப்படி நீங்கள் வந்து ஒரு நார்த் இந்தியன்ஸை வந்து வடக்குன்னு சொல்லி நம்ம கிண்டல் பண்ணுறோமோ, இதே மாதிரி தமிழர்களை வந்து ஃபாரினில் இருக்கவங்க இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க நிறைய இடங்களில். அதில் சிங்கப்பூர் பரவாயில்ல. இப்போ துபாய் மாதிரியான நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப இல்ட்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு பிளட்டு வந்து அந்த சிமெண்ட்டில் சேர்க்கும்போது, ஏன்னா நான் அந்த சீன் வந்து சென்சார் செய்யப்பட்டது. ஆனால் அதை மீறி நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்யூச்சரில் நம்ம அங்கே அந்த நாட்டில் படம் பண்ண முடியாது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. நான் ஆக்சுவலாக இப்போ ஒரு யங்ஸ்டர் உங்களை மாதிரி தான் நானும் ஒரு கட்டத்தில் அந்த சீட்டில் உட்காந்து மாஸ்டர்ஸ் சொல்லும்போது கேட்டுட்ருப்போம். தயக்கம் நிறையா இருக்கும் நிறைய பேருக்கு. இந்த கேள்வி கேட்டுடலாமா, நம்ம வந்து முட்டாள்னு நினச்சிருவாங்களா, எல்லாம் இது ஒரு சில்லியாக இருக்கேன், இந்த மாதிரிலாம் எந்த கேள்வியும் கேட்காதீங்க. ஏன்னா தயக்கம் வந்து உங்களோட மிகப்பெரிய எதிரி. யாரெல்லாம் தயங்குறீங்களோ அவங்களாம் தோற்று போயிடுவீங்க. இப்போ சொல்கிறது தான், உங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துச்சுன்னா அது தோல்விக்கான அறிகுறி. யாரெல்லாம் துணிஞ்சு ஒரு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அவங்களாம் ஜெயிச்சிருவீங்க. சிம்பிள் குவாலிஃபிகேஷன் தான். உங்களோட திறமை, உங்களோட கான்டாக்ட்ஸு, பணம், இதெல்லாம் விஷயம் கிடையாது. ஒரு தயக்கம், நான் இந்த கதையை சொல்லலாமா, இந்த கேள்வி கேட்கலாமா, இந்த விஷயத்த பண்ணலாமான்னு. ஏன்னா நம்ம இந்த சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஒரு குழந்தையா இருக்கும்போது குழந்தை தயங்கவே தயங்காது. என்ன வேணாலும் பேசும், பாடும், விளையாடும், எதனாலும் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட இந்த ஸ்கூல் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வி கேட்காத, இதை பண்ணாத, இதை செய்யாத அப்படின்னு சொல்லி உங்களை தயக்கத்தை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பழகிருப்பீங்க. அந்த கரெக்டாக எல்கேஜியில் போன கூட தான் அந்த தயக்கம்லாம் வரும். ஸ்கூல் வந்து உண்மையாக சொல்ல போனால் ஒரு புத்திசாலியான ஒரு குழந்தைய கொண்டு போய் நாமளே காசு கொடுத்து முட்டாளாக்குவோம். அது பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு வர வரைக்கும் இல்லை நீ இப்படி கேட்கக்கூடாது, நீ ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படிலாம் தயங்காதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்த செய்யணும். ஃபிலிம் மேக்கிங் பற்றி என்ன மாதிரியோ இல்லை இன்னும் எவ்வளோ பெரிய மாஸ்டர்ஸ், நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு 1000 மாஸ்டர் கிளாஸ் எடுத்தாலும், ஒரு 20 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும், எவ்வளோதான் டவுட் கேட்டாலும் நீங்கள் ஃபிலிம் மேக்கர் ஆக முடியாது. ஃபிலிம் மேக்கர் ஆகிறதுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? சொல்லு தம்பி, நீ சொல்லுப்பா. அதெல்லாம் தயக்கத்தை தகுந்த என்ன பண்ணு, நான் சொன்னே திரும்ப சொல்ல. ஃபிலிம் மேக்கர் ஆகிறதுக்கு ஒன்றே ஒன்று தான் பண்ணாது. என்னது? நீ சொல்லுங்க. ட்ரை பண்ணலாம் வேலை கேட்காது. ஃபிலிம் மேக்கரோட ஜாப் என்ன? ஃபிலிம் பண்ணாதான் நீ ஃபிலிம் மேக்கர். ஃபிலிம் பண்ணும் சார். ஒரு விவசாயினா என்ன பண்ணும்? விவசாயம் பண்ணணும். ஒரு பெயிண்டர் என்ன பண்ணுவாங்க? பெயிண்டிங் பண்ணுவாங்க. ஒரு ஸ்கல்ப்சர், சிற்பி என்ன பண்ணுவாங்க? இப்போ ஃபிலிம் மேக்கரை ஃபிலிம் எடுக்கணும். நீங்கள் கிளாஸ் போகிறது, மாஸ்டர் கிளாஸ் போகிறது, ஒருத்தட்ட கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது, அசிஸ்டண்டாக வந்து 100 வருஷம் இருந்தால் கூட கற்றுக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணோம்னா, ஃபிலிம் பண்ணால் ஃபிலிம் கற்றுக் கொடுத்து. இஃப் யூ டூ யூ வில் லேர்ன். அவ்வளோதான், சிம்பிள் மேட்டர். நான் ஃபிலிம் மேக்கராக என்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும் இல்லை இதெல்லாம் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது என்ன, நீ படம் பண்ணு. உன்கிட்ட மொபைல் இருக்குது. இப்போ எவ்வளோ வந்து ஒரு டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்குன்னா, நீங்கள் ஒரு மொபைலில் படம் பண்ணி, மொபைல்லே நீங்கள் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணி மொபைல்லே பார்க்கலாம். நீங்கள் பெரிய பெரிய கேமராஸே தேவை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நான் ஸ்டூடெண்ட் ஃபிலிம் மேக்கர்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லுங்க, நீ சொல்லுங்க. அதான் நீங்கள் வீக்கெண்டில் பண்ணுங்கள். 5 days ஒர்க் பண்ணுங்கள், சீன்ஸ் எழுதுங்க, வீக்கெண்டில் படம் பண்ணுங்கள். 52 days இருக்குது வீக்கெண்டு. நமக்கு கிட்டத்தட்ட 104 நாள் இருக்குது. உங்களுக்கு தான் வந்து உங்களுக்கு இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும்.
நீங்கள் ஒருத்தர் காசு கொடுக்கணுமோ கரண்ட் பில்லோ எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாத ஒரு ஜாலியான லைஃப்பில் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த சீக்கிரம் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இல்லை நம்ம அடுத்த வருஷம் பண்ணுவோம், நம்ம ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட போய் ஒரு 2 வருஷம் வேலை செய்வோம், இல்லை இதெல்லாம் கற்றுக்குவோம்னா இங்கே அப்படி கிடையாது. இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்குன்னா ஒரே ஒரு கோல்டன் ரூல் தான். என்ன ரூல் அது சார்? சொல்லுங்கள் சார், நீங்கள் சீனியர். there is no rule. ஒரே ரூல் தான். இப்போ எனக்கு நடந்தது எனக்கு மட்டும்தான் நடக்கும், வேறு யாருக்குமே நடக்காது. இப்போ ஒரு சம்பத்குமார் சார் இருக்காருன்னா அவர் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காருன்னா அந்த ரூலை பார்த்து நான் பண்ண முடியாது. இப்போ சிவகார்த்திகேயன் கொண்டு நடந்திருக்குன்னா நீங்கள் எல்லாருமே என்னென்னா சிவகார்த்திகேயன் ரூட்லேயே போகிறது. ஓகே, இன்னொரு பக்கம் ஒரு யூடியூப்லேருந்து ஒரு ஹீரோ வராரு, ஒரு ரக்ஷன் வராருன்னா ரக்ஷன் ரூட்லேயே போக முடியாது. நெல்சன் வராருன்னா நெல்சன் ரூட்டில் போக முடியாது. எல்லாருமே இண்டிபெண்ட்டாக. ஸோ நம்மளுடைய டெஸ்டினியை தேடி நம்ம போனோம்னா சொன்ன மாதிரி அந்த இன்ட்யூஷன் நமக்கு யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஆட்கள் அனுப்பும், எல்லாமே பண்ணும். ஆனால் அதுக்கான ஆரம்ப கட்ட விதை என்ன? நீங்கள் தான் செய்யணும். நீங்கள் செஞ்சால் ஆட்கள் வருவாங்க. இல்லை எனக்கு ஒரு ப்ரொடியூசர் வரணும், எனக்கு ஒரு ஹீரோ வரணும், எனக்கு ஒரு டேரக்டர் வரணும்னு நினச்சிங்கன்னா யாருமே வர மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் இனிஷியேட் வந்து நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். ஃபிலிம் மேக்கர் ஷூட் ஃபிலிம் மேக்கர். அதனால தான் வந்து ஓப்பனாக என்ன சொல்லுவேன்னா, எனக்கு டைரக்ஷன் தெரியாது, நான் வந்து கேமராமேன், ஃபிலிம் அண்ட் ஷூட்டு. எனக்கு ஆக்டிங் தெரியாது, ப்ரொடக்ஷன் தெரியாது, டிஸ்ட்ரிபியூஷன் தெரியாது, எடிட்டிங்கே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏன்னா வந்து எங்கள் மாஸ்டர் வந்து செலின் சார் வந்து படம் எடுக்கும்போது டூலெட் பண்ணும்போது நீ நடிக்கணும் அப்படிங்கிறாரு. எனக்கு பயங்கர ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அவர் மாஸ்டர் அவர். ஏன்னா அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து விஜய் சேதுபதி, அதர்வா, சசிகுமார் படம்லாம் படம் பண்ணியிருக்காரு. எதுக்கு என்ன சூஸ் பண்ணுறீங்க போது இல்லை இது நியூ ஃபேஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, வலிமையான உயிரோ புத்திசாலியான உயிரோலாம் வாழாது. அடாப்ட் பண்ணிக்கணும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ நான் போய் ஒரு ஆக்டிங் கிளாஸ் வந்து எனக்கு வந்து எடுக்கிறாங்க, நான் ஆக்டிங் கற்றுக்குறேன். நான் ஆக்டிங் கற்றுக்கும் போது என்ன பண்ணேன்னா, இந்த மெத்தட் ஆக்டிங், இந்த ஹாலிவுட் ஆக்டிங்லாம் பார்க்கவே இல்லை. நான் பார்த்தது ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ். ஃபுல்லாக சிவாஜி கணேசன், எஸ்வி சுப்பையா, நாகையா, சந்திரபாபு, நாகேஷ், கேபி சுந்தரம்மாவில் இருந்து இதை தான் நான் பார்த்தேன். ஏன்னா இதுதான் எனக்கு ரிலேட் ஆகும், இதுதான் ஆடியன்ஸ் பார்த்து கொண்டாடிருக்காங்க. இப்போ சார் சொன்னார் பார்த்தீங்களா, பழைய படங்களை பாருங்கன்னு. நான் நவராத்திரி அதுக்கு முன்னாடி எத்தனை வரை பார்த்துருக்கேன். நான் ஒரு ஆக்டிங்குள்ளே போகும்போது நவராத்திரியை பார்த்தா சிவாஜி வந்து எப்படி ஒரு மர்லன் பிராண்டோ அல்பாசினோக்கு ஈக்குவலாக நிற்கிறாப்புல, அதையும் தாண்டி நிற்கிறாப்புல. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்போஷர்லாம் சிவாஜி கிடைக்கல. ஆனால் வந்து ஒரு மர்லன் பிராண்டோவை பற்றி நிறைய பேர் தெரியும் நினைக்கிறீங்க. தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? மர்லன் பிராண்டோ தெரியுமா யாராவது? தெரியலன்னா கை தூக்கிடுங்க, கூச்சப்படாதீங்க. நான் தான் சொல்கிறேன், மர்லன் பிராண்டோ வந்து ஒன் ஆஃப் த மாஸ்டர் ஆக்டர், காட்ஃபாதர் ஹீரோ. காட்ஃபாதர் ஃபர்ஸ்ட் முதல்ல அவரை தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்குது. நீங்கள் ஒரு மர்லன் பிராண்டோ இப்போ தட்டினீங்கன்னா இங்கே நீங்கள் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட தேடல் குறைவாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இது ஒரு விஷயம் தப்பு கிடையாது, தேடுங்க. மர்லன் பிராண்டோ என்னன்னா ஆஸ்காரை வேண்டான்னு சொன்னவர். மிகப்பெரிய விஷயம். நீங்கள் ஆஸ்கார்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆஸ்காரை கொடுத்தப்போ இந்த ஆஸ்கார் வந்து அமெரிக்காவில் இன வேறுபாடு இருக்குது, இதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் போகாமல் ஒரு செவ்விந்திய பெண்ணை அந்த ஸ்டேஜில் அனுப்பிச்சு இந்த அவார்டை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன்னாரு. என்ன எவ்வளோ கொண்டாடுறாங்களா, இப்போ நான் ஆஸ்கார் வாங்கிட்டா நான் பெருசுங்கிறாங்களா? அவ்வளோ பெரிய அவார்டையே நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து அமெரிக்கா வந்து செவ்விந்தியர்களை வந்து வேட்டையாடினாங்க, ஸோ இதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்ஸ் உள்ள ஆள். அதனால என்னென்னா, நம்ம ஊரில் சொன்னோம்னா அந்த மாதிரியான ஆள்களே இல்லை. ஏன்னா எல்லாருமே ஆஸ்கார் கிடச்சிட்டா அது ஒரு பிராண்டு மாதிரினாங்க. அவ்வளோ பெரிய ஆள். என்னென்னா, சிவாஜி இங்கேருந்து யூஎஸ் போகிறார். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு அந்த கதை. அப்போ யூஎஸ் போகும்போது சிவாஜியை வந்து அந்த நாட்டு நடிகர்லாம் வந்து பார்க்கணுங்கிறாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அப்போ சப்டைட்டில் கிடையாது. ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ மெர்லன் பிராண்டோட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து சிவாஜின்னு ஒருத்தர் வர்றாருன்னு. ஏன்னா மெர்லன் பிராண்டோ ரொம்ப திமிரான ஆள். திமிர மீன்ஸ் அவருக்கு ஈக்குவலான ஆளை தான் பேசுவார் என்னன்ட்டு. சரி, அவரோட படத்தை அனுப்புங்க, நான் அவரோட ஆக்டிங் பார்க்குறேன், பிடிச்சிருந்தா நம்ம மீட் பண்ணுவோம் அப்படிங்கிறோம். ஸோ இங்கேருந்து அவருக்கு வந்து இந்த வீரபாண்டி கட்டபொம்மன், நவராத்திரி படம்லாம் போடுறாங்க. அவர் பார்த்துட்டு நான் அவரை மீட் பண்ணணும், அவர்கிட்ட டைம் கேளுங்கிற இந்த ஹிஸ்ட்ரி வந்து இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் நடிக்க ஆசைப்படுவீங்க, டேரக்டராக ஆசைப்படுறீங்க? இது யாருக்காவது தெரியுமா? ஏன்னா தேடல் இல்லை. நீங்கள் எவ்வளோ டீப்பாக தேடுறீங்களோ அவ்வளோ பெரிய சக்ஸஸ் போகும். ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இந்த சிவாஜிங்கிறவர் நம்ம கூட இருந்தவர், நம்ம தமிழை பேசினவர். இந்த ஒரு 10 கிலோமீட்டர் கூட கிடையாது, ஒரு வீடு இங்கே தான் இருந்திருக்கு. ஏன்னா இவரை பற்றி நீங்கள் படிக்கலைன்னா நீங்கள் கற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரமாக ஆழமாக நீங்கள் நம்ம இந்தியன் சினிமா, தமிழ் சினிமாவை நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா
உங்களுடைய பேர் இன்னும் 100 வருஷம் தாண்டி நிற்கும். இப்போ சிவாஜிக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எதுக்கு நான் சிவாஜியை பற்றி பேசணும்? மர்லன் பிராண்டோ பற்றி எதுக்கு பேசணும்? ஒரு மர்லன் பிராண்டோ அந்த நடிப்பை பார்த்துட்டு அதோட ஃபேமஸ் ஃபோட்டோ இருக்கும், சிவாஜி கணேசன் அண்ட் மர்லன் பிராண்டோன்னு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுளில் இப்போ வரும். ஸோ ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு ஹாலிவுட் ஆக்டர் வந்து ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட்டை பார்த்து போடுறதுக்கு காரணம் என்னென்னா சிவாஜி கணேசனோட உழைப்பு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவரோட மாஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்தையும் அவர் மதிச்சார். நம்ம யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது என்னென்னா நம்ம மாஸ்டர்ஸை மதிக்கணும். அப்படின்னா தான் உங்களை நாளைக்கு வர ஜென்ரேஷன் மதிப்பாங்க. இப்போ நீங்கள் இப்போ எத்தனை பேர் இங்கே டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? கை தூக்குங்க. இன்னும் 3 பேர் தானே. மற்றவங்களாம் என்ன பண்ண போகிறீங்க? 4 பேரா? மற்றவங்களாம் படம் பார்க்க போகிறீங்களா? திரும்பி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்னப்பா கேம் டிசைன்னாலுமே நீ வந்து கிட்டத்தட்ட ஒரு டேரக்ஷன் மாதிரி தான். நீ எல்லாமே நீ டேரக்டர்ஸ் தான் உங்கள் லைஃபுக்கு. உங்கள் லைஃப்பை யார் டேரக்ட் பண்ணுறது? அப்போ கை தூக்க மாட்டேறீங்க. உங்கள் லைஃப்பை டேரக்ட் பண்ணுறது யாரு? உங்கள் அப்பா அம்மாவா இல்லைன்னா கம்பெனி ஓனரா? நம்ம எல்லாரோட லைஃபுக்கும் டேரக்டர் நாம தான். நாம் என்ன டிசைட் பண்ணுங்கிறது யார்? நாம தான் முடிவு. 2 இருக்கு. Situation will create the man, but the legend will create the situation. நீங்கள் சூழ்நிலை உங்களை உருவாக்கிட்டு இருந்ததுன்னா நீங்கள் சாதாரண மனிதர்கள். நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி நான் ஸ்கிரிப்ட் தான் எழுதுறேன். நான் இந்த படம் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படம் பண்ணுறது வேற. இந்த படம் பண்ணால் எனக்கு யார் டார்கெட் ஆடியன்ஸு, இது எங்கே போகும், எப்படி வருங்கிறத நான் அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன். நம்ம லைஃபே ஸ்கிரிப்ட் தான். நீங்கள் வந்து சிச்சுவேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணணும். இப்போ போன 2023 வந்த படங்களோட எண்ணிக்கை வந்து தெரியுமா இருக்காது எவ்வளோ படம் வந்துச்சுன்னு. சென்சார் பண்ணப்பட்டு ரிலீஸ் ஆன படம் ஓடிடி ப்ளஸ் தியேட்ரிக்கல் தமிழில் மட்டும் 248 படம். எவ்வளவு? ஆனால் நம்ம மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட தமிழ் மக்கள் தொகை நம்ம ஃபாரினர் விட்டுருவோம் 7 கோடி பேர். 7 கோடி பேருக்கு இவ்வளோ படங்கள் தேவையில்லை. நமக்கு தேவை வந்து 52 வாரம், ஒரு வாரத்துக்கு 2 படம் போதும். ஃபெஸ்டிவல்ஸில் 3 படம் வச்சுக்கிட்டா கூட 120 படத்தை தாண்டி நமக்கு தேவை கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? டிமாண்ட் அண்ட் சப்ளை தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க சார். தேவையோ அதுக்கு தகுந்த it has to be equivalent. Demand and the supply should be equal. இல்லை சார். If the supply increases, the demand decreases. If the demand increases, supply decreases. வெரி குட். இதில் என்னன்னா இப்போ 120 படத்தில் 60 படம் வந்தால் டிமாண்ட் தேவைப்படும். 240 வரும்போது என்ன ஆகுது? டிமாண்ட் இல்லை. இப்போ உங்களை மாதிரி வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் நீங்கள் வந்து இப்போ படிச்சுட்டு அடுத்த வருஷம் வெளியே வந்துடுவீங்க. உங்களை மாதிரி வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் உள்ளே வராங்க. எவ்வளோ பேர்? இதில் வந்து கேம் டிசைனராக இருக்கலாம், கிராஃபிக் டிசைனராக இருக்கலாம், எடிட்டராக இருக்கலாம். ஆனால் எல்லாருமே இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் மீடியாவுக்குள்ளே வந்து தான் ஆகணும். இதுதான் உங்கள் ஃப்யூச்சர். நீங்கள் வர்றீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே வாய்ப்பு கிடையாது. 100% வந்து உங்களுக்கு பயமுறுத்த சொல்ல, ரியாலிட்டியை சொல்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? வேறு ஃபீல்டு மாறிடலாமா? இப்போவே மாறினா நல்லது. 20 வருஷம் கழிச்சு மாறினா உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இருப்பான், மாற முடியாது. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? யோசிக்கிறீங்களா? கிரியேட் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா நீ கிரியேட் பண்ணி தான் ஒரு வழியே கிடையாது. நான் தான் கிரியேட் பண்ணுறேன். நான் கேமராமேனாக இருந்தேன், எனக்கு சில ஆஃபர்ஸ் வருது. அந்த ஆஃபர்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நானே ஒரு கதை எழுதுகிறேன், எனக்கு கதையை எழுத தெரியாது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பத் சார் தான் எனக்கு வந்து எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்படி இருக்கணும், ஒன்லைன் போடணும், இப்படி தான் போடணுங்கிறாரு. அதில் நான் 0ல் இருந்தேன். நான் சொல்கிறது டூலெட்டுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு நடிகனாக சக்ஸஸ் பண்ணிட்டேன். எனக்கு இண்டஸ்ட்ரியில் தெரியும் எல்லாத்தையும், டூலெட் சொன்ன எல்லாருக்கும் தெரியும். எனக்கு டைரக்ஷன் தெரியாது, நானாக வந்து பண்ணி கற்றுக்கிறேன். நான் ப்ரொடக்ஷன் தெரியாது, ஒரு எடிட்டிங் எவ்வளோ கொடுக்கணும், ஒரு ஹீரோயினுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், எப்படி ஷெடியூல் போடணும், எதுவுமே தெரியாது. ஆனால் நான் கற்றுக்கிறேன். நான் எப்படி கற்றுக்கிறேன்? செஞ்சு தான் கற்றுக்கணும். அதனால தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபிலிம் மேக்கர்னா நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் உட்காந்து புக்கில் எழுதி பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது இந்த ஏட்டு சுரக்கை கதுக்குவாங்க மாதிரி இது வேலைக்கே ஆகாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் வரும்போது ஈவன் நீங்கள் ஒரு டேரக்டராக இருக்கலாம், ஹீரோவாக இருக்கலாம், ஹீரோயினாக இருக்கலாம், எதாவது ஒரு ஃபீல்டு, எடிட்டிங், சவுண்டு எதில் இருந்தாலும் உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக 1 லட்சம் பேர் இருக்காங்க.
எவ்வளோ பேர் யூஆர் ஃபைட்டிங் வித் 1 lakh பீப்புள்ஸ். ஸோ இதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னா நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணாதவங்களுக்கு லைஃப் கிடையாது. இது வந்து சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ். இது வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டு, வார். இது என்னது வாரில் வந்து என்ன தெரியுமா ஸ்ட்ராட்டஜி? திரும்ப அதே ஸ்ட்ராட்டஜி. அங்கே ஸ்ட்ராட்டஜியே இருக்காது அங்கே. ஏன்னா எதிரி என்ன அடிக்கிறானோ அங்கே அப்போ தான் நீங்கள் ஆப்போசிட்டாக அடிக்க முடியும். அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது. லைஃப்பை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் நாளைக்கு நடக்கும்போது ஸ்ட்ராட்டஜியை மாற்றினீங்க, உங்களோட தந்திரத்தை மாற்றினீங்கன்னா நீங்கள் சர்வை பண்ணிடலாம். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து சர்வை பண்ணணும். வாரில் என்ன முக்கியம்? உயிரோடு இருக்கணும். சினிமாவில் இருக்கிறீங்கன்னா உங்கள் படம் ரிலீஸ் ஆகணும், அதுக்கு தான் டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும். புரியுது உங்களுக்கு? ஸோ நீங்கள் டீமாக சேருங்க. ஏன்னா தமிழர்களோட மிகப்பெரிய பலவீனமே இந்த நண்டு கதை தான். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கூட ஒரு ஃப்ரெண்டாக இருப்பான், இவன் முன்னேறானேன்னு ஒரு இதாக இருக்கும். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 4 பேரை ஜெயிக்க வச்சா உங்களை ஜெயிக்க 4 பேர் வருவாங்க. என்னை வந்து ஒரு கார்த்திக் சிவன், தம்பி யுவராஜ், ஒரு சம்பத் சார், நம்ம ஒரு காசிநாத் சார் எல்லாம் சேர்ந்து என்ன உருவாக்குறாங்க. இவங்களுக்கு 4 பேர் நான் ஹெல்ப் பண்ணுவான்னு என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்க ஒரு ஆளை உருவாக்கிட்டாங்கன்னா அவங்க 4 பேரை உருவாக்குவாங்க. அதனால் ஈகோ விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் சக்ஸஸ் பண்ண வைக்க முயற்சி பண்ணுங்கள். டீம் தான் இது. வந்து தனி மனிதன் வந்து லைஃப்லேயே கிடையாது. உங்களுக்கு ஒரு ஃபேமிலியே டீம் தானே. உங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா நீங்கள் கிடையாது, நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர் கிடையாது. ஸோ ஒன்றே ஒன்று தான், மேக் ஃபிலிம்ஸ், கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த இதாக இருந்தாங்க, நீங்கள் சவுண்டு தான் உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு ஒரு டேரக்டர் வேணும். நீங்கள் ஹீரோ ஆகணும்னா உங்களுக்கு டேரக்டர் வேணும், டேரக்டருக்கு ப்ரொடியூசர் வேணும், ப்ரொடியூசருக்கு கேமராமேன் வேணும். ஸோ எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்ட். இவங்க எல்லாம் சேர்ந்தா டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தேட்டர் வேணும், தேட்டருக்கு ஆடியன்ஸ் வேணும். வெறும் படத்தை வச்சு என்ன பண்ணும்? ஸோ எவ்ரி ஒன் இஸ் கனெக்டட். ஸோ உங்களுக்கு உங்களோட பாஸ் யாரு? Who is the boss? ஆடியன்ஸ் தான் பாஸ். they going to pay for you. நமக்கு எண்ட் யூசர் வந்து ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் பே பண்ணாதான் உங்களுக்கு காசு, நீங்க வந்து சாப்பிட முடியும். ஆடியன்ஸ் பே பண்ணலைன்னா என்ன ஆகும்? அதுதான் விஷயம். ஸோ இப்போ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்றைக்கு நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறது, நிறைய இப்போ மாஸ்டர்ஸே நான் சொல்லுவேன் மிஸ்லீட் பண்ணுறாங்க. மிஸ்லீட்னா நீங்கள் வந்து புரட்சிகரமாக படம் எடுங்க, ஒரு சண்டை போடுற மாதிரி படம் எடுங்க, இதை மாதிரி படம் பண்ணீங்கன்னா படம் ஓடாது. ஒரு படம் வந்து ஓடலைன்னா நீங்கள் அடுத்த படம் பண்ண முடியாது. சிம்பிள் தான். உங்கள் இங்கே வந்து இந்தியன் கல்ச்சரை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நீங்கள் ஆஸ்கார் அவார்டே வாங்கினாலும், நேஷ்னல் அவார்டு வாங்கினாலும், இல்லை நீங்கள் மிகப்பெரிய புத்திசாலின்னு இந்த உலகமே கொண்டாடினாலும், உங்களை எப்படி வந்து தரம் பிரிப்பாங்கன்னா, பணம் இருந்தால் தான் நீங்கள் புத்திசாலி. என்னது? பணம் இருந்தால் தான் அடுத்து நீங்கள் படம் பண்ண முடியும். ஸோ உங்கள்கிட்ட உங்கள் படத்தில் வந்து என்டர்டைன்மெண்ட் இருக்கணும். என்ன இருக்கணும்? நீங்கள் என்ன வேணால் கதை சொல்லலாம். இந்த வீடு கிடைக்கல அதை பற்றி கதை சொல்லலாம், இல்லை வந்து பொண்ணு கிடைக்கல கதை சொல்லலாம், இல்லை வந்து ஒருத்தன் ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணிட்டு வரான் அவங்க கதை, என்ன வேணாலும் பண்ணுங்கள். இல்லை ஜாதி பிரச்சனையா மத பிரச்சனையா எதை வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் அதில் என்ன இருக்கணும் முக்கியமாக? என்டர்டைன்மெண்ட்னா என்ன சார்? சொல்லுங்கள் சார், வாட் இஸ் என்டர்டைன்மெண்ட்? கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது, ஃபன் இருக்கணும், பட பயிற்சியோட காமெடி இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் இஸ் காமெடி. காமெடி வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் போர் அடிக்காது. ஸோ நீங்கள் எந்த கதை சொன்னாலும் அதில் என்ன இருக்கணும்? காமெடி இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா லவ். ஒரு பொண்ணு எல்லாம் படமே எடுக்க முடியாது. நாங்கள் இப்போ ஷார்ட் கேமரா ஆக்ஷன் ஒரு படம் எடுத்துருக்கோம், அதில் வந்து ஹீரோயினே கிடையாது. அதனால் அதில் ஒரு காமெடி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லும்போது மக்களை சிரிக்கிறீங்க. நீங்கள் எந்த விஷயத்த சொன்னாலும் காமெடியில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அடுத்து என்ன கிடைக்கும்? படம் கிடைக்கும். ரொம்ப சீரியஸாக சொன்னீங்கன்னா பத்திரிக்கை பாராட்டும், யூடியூப் பாராட்டுவான், கைத்தட்டுவான், பொண்ணாட போத்துவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் படம் கிடைக்காது. ஏன்னா நம்ம நல்ல படம் தானே எடுத்தோம், எதுக்கு படம் கிடைக்கலன்னு உட்காந்துட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ என்டர்டைன்மெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட் இருக்கணும். அதுக்குள்ளே அவங்க மெசேஜ் வைங்க. அதில் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்கள் அது கம்யூனிசம் சொல்லலாம், கேபிட்டலிசம் சொல்கிறீங்க, சர்ரியலிசம், என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் அதில் காமெடி இல்லாமல் சொன்னீங்கன்னா பெரியது. ஏன்னா இங்கே இந்த படம் எடுக்கும்போது எனக்கு பெரிய சவால் என்னென்னா, நீங்கள் ஃபாரின் ஒர்க்கர்ஸை பற்றி எடுத்தீங்கன்னா சோகமாக தான் இருக்கும். ஏன்னா அவன் லைஃப் சோகமாக இருக்குது. அவன் லைஃப்குள்ளே நான் எப்படி லவ்வாக கொண்டு வர்றது? அவன் லைஃப்குள்ளே என்ன காமெடி பண்ணுறது? அவன் எதனாலாம் சிரிக்கவான், அவன் எதுக்காக சிரிப்பான்னு சொல்லிட்டு அந்த இதுதான் எங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில். அது நான் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் 2 படம் பண்ணி கற்றுக்கிட்டு தான் இது பண்ணேன். இப்போ ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சார் கூட பார்த்தாரு, அதில் நிறைய காமெடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் லைஃப். அப்போ அவனோட லைஃபே சோகமாக இருக்கும்போது அதுக்குள்ளே நான் என்ன காமெடி பண்ணுறது? ஸோ நீங்கள் காமெடி நீங்கள் தொட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம்.
இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக என்ன படம் பார்த்தீங்க கடைசியாக தேட்டரில்? Manjumal Boys. அதுக்கப்புறம் சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து தமிழ் படங்கள் பார்க்குறது இல்லை அப்படிதானே? போன வாரம் ஒரு நொடி ரிலீஸ் ஆயிருக்கு, நேற்று குரங்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் யங் ஃபிலிம் மேக்கர், நீங்கள் கண்டிப்பாக சின்ன படம் தான் பண்ண முடியும். எடுத்தோடனே நீங்கள் 10 கோடி படமே பண்ண முடியாது. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் படத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்கள் படத்தை சினிமாவுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் திரும்ப கொடுக்கும். லைஃப்லேயே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ லைஃப் திரும்ப உங்களுக்கு அதான் கொடுக்கும். உங்கள் நண்பர்கள் ஜெயிக்கணும், எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா லைஃப் திரும்ப உங்களுக்கு கொடுக்கும். கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொடுக்கும். ஒருத்தன் எப்படி கெடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அதான் நமக்கு வந்து சேரும். ஸோ வாட் யூ நியூஸ் யூ வில் கெட். ஏன் ஒரு நொடி நீங்கள் பார்க்கல? காரணம் சொல்லலாமா? சொல்லுமா. ஆக்சுவலாக இந்த பேரில் இங்கே வந்து தான் அவங்க அதோட மைனஸ் பாயிண்ட் என்ன சொல்றேன்னா சினிமாக்குள்ள கேடு சார், நான் ஒரு விஷயம் என்னன்னா தேடல் இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஒரு நல்ல பொருள் இருக்கு, அது விளம்பரமே தேவை கிடையாது. நீங்க தினத்தந்தி பேப்பர் நிறைய பேர் பார்க்கறது கிடையாது சார். அதனால தான் சொல்லுவேன், நான் பாட்டுக்கு ஒரு ரூம் இருட்டு ரூம்ல உட்காந்துட்டு எனக்கு வெளிச்சமே இல்லைன்னா கதவை திறக்கணும்ல. எனக்கு தெரியலங்கிறது வந்து உங்களுடைய அறியாமை. போஸ்ட் ஓட்டுறாங்க, யூடியூப்ல ரிவ்யூ வருது, எல்லாமே இருக்கு. நீங்க புக் மை ஷோ ஓப்பன் பண்ணா தெரியும். அப்போ உங்கள்கிட்ட தேடல் குறைவா இருக்கா நிறைவா இருக்கா? அதுக்கு யார் காரணம்? ஸோ நீங்கள் தேடல் கம்மியாக இருந்து நீங்கள் ஆவேசமும் மஞ்சுமல் பாய்ஸும் ஸ்டார் மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. உங்கள் படத்தை நீங்கள் சின்ன படம் தான் பண்ண போகிறீங்க, உங்கள் படத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதில் நீங்கள் சவுண்ட் இன்ஜினியராக இருக்கலாம், அதில் நீங்கள் எடிட்டராக இருக்கலாம். இப்போ ஏன் படத்தை ஏன் பார்க்கல அப்படின்னா, ஏன் ஒரு நொடியை போய் பார்க்க சொல்கிறேன்னா, ஏன்னா அந்த படம் வந்து அந்த பட்ஜெட்டுக்கு அது சக்ஸஸ். அது ஓடிடி ரிலீஸ் ஆகும்போது அந்த மூலமாக ஒரு டேரக்டர் ப்ரொடியூசர் வந்துட்டாங்க. இப்போ நேற்று குரங்கு படல் வந்து சக்ஸஸ், எல்லாம் அரண்மனைக்கு போயிருப்பாங்க. நீங்கள் ஏன் குரங்கு படல் பார்க்கல? நீங்கள் ஃபிலிம் மேக்கர், யங் ஃபிலிம் மேக்கரே பார்க்கலன்னா ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க? நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ரிவ்யூ போடலாம், ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கலாம், இந்த படம் பார்த்தா நல்லா இருக்குங்க. இன்னொரு விஷயம் சொல்லவா சார், ப்ராக்டிக்கல் உண்மையாக சொல்கிறேன். இதில் இருக்க எத்தனை பேர் வந்து உழைப்பாளர் நான் தேட்டருக்கு வந்தால் பார்ப்பாங்கன்னு நான் சொல்லவா? ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. நீ யங்ஸ்டர் இல்லை, மறுப்பு சொல்ல பாருங்க. இல்லை நான் பார்ப்பேன் ஒருத்தரோட கை சொல்லலை, அதை நான் கேட்ட பிறகு சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வந்துட்டாரு ஒரு கர்ட்டசிக்கு பார்க்குறதுலாம் இல்லை. நாம் போய் பார்த்தா தான் அதோட ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சு நாம் இப்போ பண்ணும்போது என்னோடய வேலையை நான் என்ன செய்ய முடியும். இல்லை எனக்கு தேட்டர் கிடைக்கல, விளம்பரம் பத்தலை அப்படின்னு சொல்லலாம் இல்லை. எல்லா இடத்துலையும் விளம்பரம் பண்ணுறாங்க. தந்தியில் ஆட் வருது, உங்களுக்கு ரிவ்யூ வருது, ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ப்ராக்டிக்கலாக நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம். அப்படிங்கும்போது உங்களோட நீங்கள் பார்க்கலைங்கிறதுனால எனக்கு எந்த இதுவும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா யார் ஆடியன்ஸ் வராங்களோ அவங்க தான் வர போகிறாங்க. உங்களுடைய தேடல் குறைவாக இருக்குன்னு சொல்ல வரேன். புரிஞ்சுக்கலாம். அது உழைப்பாளர் தினம் இல்லை. நீங்கள் அடுத்து இன்னொரு ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு வருவீங்க, அவரும் வந்து பேசுவார். இப்போ உண்மையை சொல்ல போனீங்கன்னா என்னோட ஹாஃப் டே சேலரி பார்த்தீங்கன்னா எனக்கு 10,000 rupees. அதை விட்டுட்டு தான் நான் இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் யங்ஸ்டராக இருக்கும்போது நீங்கள் தேடணும், இந்த வாரம் என்ன நல்ல படம் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா குரங்கு படம் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ நல்ல ஃபிலிம் மேக்கர் என்ன பண்ண போனால் இன்றைக்கி ஈவினிங் ஷோ போயிடுவோம். எந்த தேட்டரில் இருக்குன்னு போய், ஏன்னா சிவகார்த்திகேயன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அதுவே பெரிய பேனரு, அதோட ரிவ்யூவே இன்னும் நிறைய பேர் பார்த்துக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாம் தப்பு பண்ணோம்னா நமக்கு தப்பு தான் நடக்கும். ரொம்ப சிம்பிள். நாங்கள்லாம் யங் ஃபிலிம் மேக்கர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டிவிடிஸ் அப்போ தேடுவோம். பர்மா பஜாரில் போய் நீங்கள் சொன்ன அகிரா குரசாவெல்லாம் வந்து அங்கே தேடி அந்த பிரிண்டே இருக்காது. நீங்கள் ஹை அண்ட் லோன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான படம். அகிரா குரசாவோட தி பெஸ்ட்டே ஹை அண்ட் லோ தான் சொல்ல முடியும். அதை தான் வந்து ஒரு மிஸ்கின் வந்து வெவ்வேறு உருவாக்கத்தை பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பிரிண்ட் கிடைக்காது. நாங்கள் சொல்லி அதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு எங்களோட தேடல் அப்படி இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நான் தேடலை, நான் உழைக்கல அப்படின்னா வர முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னென்னா ஒரு லக்கில் வரும், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் இதில் உங்களுக்கு திடீர்னு நீங்கள் மீட் பண்ணுறீங்க, நெல்சனை மீட் பண்ணுறீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிடலாம். திடீர்னு நீங்கள் சிவகார்த்திகேயன் கதை சொல்கிறீங்க, ஒரு டைரக்டர் ஆகிடலாம். இப்போ சார் சொன்னார்ல, தமிழ் சினிமாவோட ஆயுள் எத்தனை நாள்? 3 நாள்லாம் கிடையாது சார், 3 நாள்லாம் கிடையாது. இன்னும் வந்து உதிரி பூக்கள் நிற்குது, 3ஆம் முறை நிற்கும், சேது நிற்கும், டூலெட் நிற்கும். டூலெட்டோட ஆயில் என்ன சொல்லுவீங்க? வாட் இஸ் த லைஃப் டைம் ஆஃப் டூலெட்? எட்டர்னல்.
அது சினிமா இருக்கிற வரைக்கும், தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் டூலெட் இருக்கும். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் நெஞ்சில் ஒரு ஆயிரம் நிற்கும். இவர் சொன்னது நவராத்திரி நிற்கும். அதுதான் நம்ம கிரியேட் பண்ண வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? ஃபிலிம் மேக்கர்ஸ் எதுக்கு வந்திருக்கீங்க? டு மேக் ஃபிலிம்ஸ். ஓகே, எந்த ஃபிலிம் நிற்கும்? Quality films. குவாலிட்டி. Creative films. நல்ல படம் நிற்கும், மோசமான படம் செத்துரும். நீங்கள் இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? சாணக்கியா டேரக்டர் தெரியுமா உங்களுக்கு? நீலகண்டன் தெரியுமா? ஜெகநாத் தெரியுமா? சார் உங்கள் ஏஜுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வானியலகண்டன் அவருக்கு இன்ஸ்டியூட் பிரின்சிபல். ஏன் இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாதுன்னா அவங்களாம் கமர்ஷியல் டேரக்டர்ஸ். அவங்கெல்லாம் பாணிலகண்டன் வந்து எம்ஜிஆர் வச்சே 16 படம் என்னமோ பண்ணியிருக்காரு. அன்னைக்கு வந்து பாணிலகண்டன் தெரியாத ஃபிலிம் மேக்கரே கிடையாது. ஆனால் அவங்க ஒரு 50 வருஷத்தில் அவுடேட்டட் ஆகிட்டாங்களா? ஸ்ரீதரை தெரியும், இன்னைக்கு எதுக்கே தெரியுது? அவர் மகேந்திரன் இறந்துட்டாரு, அவரே தெரியுது. பாலுமேந்திரா தெரியுது, பாலச்சந்திரா தெரியுது, பாலச்சந்திரா தெரியுது. எதுக்கு தெரியுது? எப்படி தெரியுது? தே ஆர் சர்வைவிங் ஸ்டில். அவங்க படங்கள் இன்னும் வாழும். முதல் மரியாதை இன்னும் 1000 ஆண்டு ஆனாலும் தமிழ் சினிமாவில் வாழும். அதை கிரியேட் பண்ண தான் நம்ம வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? we are born to create the history. நீங்கள் எழுதுகிற ஸ்கிரிப்ட் கிடையாது, ஹிஸ்ட்ரி. இன்னைக்கு டூலெட்டுங்கிறது 2007 வீடு இல்லைங்கிறத உருவாக்குனது. நாளைக்கு 100 வருஷம் கழிச்சு எல்லாமே வீடு வந்துருச்சுன்னா கூட அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சுப்பா அப்படிம்பாங்க. இன்னைக்கு நீங்கள் குடிசையை வச்சு வீடு பண்ண முடியாது. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும் குடிசை இருக்கா? தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா? பார்த்துருக்கீங்களா? இருக்கு சார். எங்கே இருக்கு? கிராமத்துல சில கிராமங்கள் இருக்கு. கிராமங்களே இருக்கு சார். கம்மி தான். கம்மி, குறைவு தான். ஒரு லா ஒன்று இப்போ இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு ஷூட்டிங்காக குடிசையை தேடிட்டு இருக்கோம். குடிசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்ஸ் வந்து ஒரு பிரதமருக்கு வீடு கட்டும் திட்டத்திலையும் முதல்வர் வீடு கட்டும் திட்டத்திலையும் போட்டு எங்கெங்கெல்லாம் குடிசை இருக்கோ கலெக்டர் அங்கெல்லாம் போய் அதை வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த 10 ஆண்டுகளில் குடிசை இருக்காது. ஏன்னா குடிசையை மேலே ஏறி கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த வேலையை அவங்களுக்கு கிடையாது. எல்லாமே கான்கிரீட் ஆயிடுச்சு. ஸோ குடிசையை பற்றி படம் எடுக்கிறாங்க. இப்போ தான் நீங்கள் லாஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ ரிக்ஷாக்காரன்னு வந்துச்சு எம்ஜிஆர் படம். இப்போ நீங்கள் ரிக்ஷாக்காரன் எடுக்க முடியுமா? ஸோ எவ்ரி மூவி இஸ் அ ஹிஸ்ட்ரி. நீங்கள் வந்து இருக்கிற ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ எப்படி திருக்குறளில் சொல்கிறோம், சங்ககால பாடலாம் சொல்கிறோம்ல, இப்படிலாம் இருந்துச்சுன்னு. அதே மாதிரி நாளைக்கு 100 வருஷம் கழிச்சு நம்ம படத்தை தான் போட்டு பார்ப்பாங்க. ஸோ நான் வந்து டூலெட்டில் எப்போதுமே வாழ்ந்துட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் இப்போ உழைப்பாளர் தினம்னா இந்த படமும் வாழ்ந்துகிட்டே இருக்கும். ஃபாரின் ஒர்க்கர்ஸ் தான் யார், அவங்க என்ன இது. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட லைஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்கறதுலாம் விஷயம் இல்லை. நாங்கள் வந்து படம் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த படம் எங்களை வாழ வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த படத்தில் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்ததுன்னா அடுத்து உங்களுக்கு படம் கிடைக்கும். என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னா படம் கிடைக்காது. அவ்வளோதான் சிம்பிள் மேட்டர். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. இப்போ தான் சொன்னேன், தயங்காதீங்க. தயங்குறவங்க தோற்றுருவாங்க. என்ன வேணாலும் கேட்கலாம், கிசு மட்டும் கேட்காது. ஏன்னா நீங்கள் கேட்குற மூலமா படித்த நல்ல புத்தகம் இது. இந்த புத்தகத்தை படித்தா அவர் நல்ல டேரக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தகம் சொல்லுவாங்க. நான் எழுதிட்டு இருக்கேன். இல்லைங்க சார், படிக்க நான் படம் பண்ணுங்க. அனுபவம் தான் சார். நான் என்னன்னா இப்போ குரோசோவா எழுதுனது சிச்சுவேஷன் வேறு. குரோசோவோட பயோகிராஃபி நான் படிச்சிருக்கேன், சார்லி சாப்ளின் பயோகிராஃபி படிச்சிருக்கேன், மெர்லின் மென்ரோ படிச்சிருக்கேன். அவங்க வாழ்க்கை வேறு, அவங்க நாடு வேறு, அவங்களோட அரசியலமைப்பு வேறு. அது நமக்கு செட்டே ஆகாது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நான் சொல்கிறது ஒன்று தான், ப்ராக்டிக்கல். சிற்பினா செதுக்கிடணும், பெயிண்டர்னா வரையணும், ஃபிலிம் மேக்கர் ஷூட் டூ மூவி. அதான் சொல்கிறேன், 100 புக்கு படிக்கிறத விட நீங்கள் ஒரு படம் பண்ணிங்கன்னா பயப்படாதீங்க. படத்தை காட்டுங்க, போட்டு காட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸு கிரிட்டிசிசம் கண்டிப்பாக கிரிட்டிசிசம் இருக்கும். நீங்கள் பண்ணிங்கன்னா கிரிட்டிசிசம் கண்டிப்பாக இருக்கும். பண்ணலைன்னா கிரிட்டிசிசம் இருக்காது. ஆனால் நீங்கள் வளரவே முடியாது. நீங்கள் ஒரு விமர்சனத்துக்கு பயந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருந்தீங்கன்னா யாருக்கு லாஸு? உங்களுக்கு தான். ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணீங்கன்னா கிரிட்டிசிசம் கண்டிப்பாக வரும். அதில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. சிலவன் நீங்கள் பண்ணுறது பிடிக்காம மைனஸாக பண்ணுவான், இது படமே இல்லை, இது நல்லா இல்லை, அது விட்டுருங்க. சிலவங்க பாசிட்டிவ் இது இருக்கும், இல்லை சார் இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அதை மாற்றிங்கன்னா நான் அப்படி தான் கற்றுக்கிட்டே இருக்கேன். நான் முதல் படத்துலேருந்து ப்ராசஸில் வந்துகிட்டே இருக்கேன். இது ஒரு ப்ராசஸ் தான். நீங்கள் ஒரு 4-5 படம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே வேறு இதாகிடும். ஸோ படிக்கிறத விட செய்யுங்க. 3 விஷயம் சம்பத் சார் சொன்னார், ரொம்ப டச்சிங். ஒன்று வந்து நிறைய படம் பார்க்குங்கன்னு சொன்னார். 2வது நிறைய புத்தகங்கள் படிங்கன்னு சொன்னார். 3வது நிறைய ஊர் சுற்றுங்கன்னு சொன்னார். இது மறக்கவே முடியாது, நாங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. இதை தவிர வேற ஏதாவது பாயிண்ட் நீங்கள் அனுபவத்தில் சொல்லுங்க. இல்லை சார், நம்ம என்னென்னா நீங்கள் படம் பார்த்து படம் பண்ணாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ கொரியன் மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, சீரீஸ்லாம் பார்ப்பீங்க. நம்மளோட ஆடியன்ஸ் யார்? தமிழ் தமிழ் ஆடியன்ஸ்.
கொரியன்ல இருந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் குரோசவாலேருந்து நான் எடுப்பேன், சார்லி சாப்ளின்ட்டு எடுப்பேன், ஹிட்ச்காஃப்ட்லேருந்து எடுத்துப்பேன். எடுத்துட்டு நான் ரிஃபார்ம் பண்ணி நான் இங்கே கொண்டு வரணும். இம்ப்ரவைஸ் பண்ணணும், கட்டாயம் இம்ப்ரவைஸ் பண்ணி தான் ஆகணும். எது யாராக இருந்தாலும். நான் இப்போ எந்த கேரக்டர் பண்ணாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ உழைப்பாளர் தினத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவன் சார்லி சாப்ளின் மாதிரி தான் இருப்பான். அவன் மற்றவங்க நல்லது பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அந்த கேரக்டர் எடுத்துகிட்டு நான் உள்ளே வைக்கணும், அவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு காமெடி படம் பண்ணணும்னா அந்த இடத்துல வடிவேல் இருந்தால் என்ன பண்ணுவான், ஒரு சோகமாக ஒரு விஷயம் நடக்குது, அந்த இடத்துல வடிவேல் என்ன பண்ணுவான், இப்படி தான் நான் யோசிக்கிறது. ஸோ நீங்கள் அதை ஃபார்ம் எடுத்துகிட்டு, இன்னொன்று நம்ம படிக்கிற புஸ்தகம், பார்க்கின்ற படங்கள், நம்மளுடைய ஊர் சுற்றுற அனுபவம், இதெல்லாம் சேர்ந்து அவங்க படமாக வரும். ஒரு மிக்ஸி மாதிரி போட்டு அடிச்சிங்கன்னா அந்த ஜூஸ் தான் உங்கள் படமாக இருக்கும். உங்கள் படத்தை வச்சு நீங்கள் யாருன்னு சொல்லிடலாம். நீங்கள் வந்து கம்யூனிஸ்டா, கேபிட்டலிஸ்டா, நீங்கள் அடுத்தவங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் ஒரு சைக்கோ வாங்குற வரைக்கும் அந்த படம் காட்டிடும். சார், இந்த கோல்டன் ரூல் பற்றி கொஞ்சம் மக்களுக்காக, யங்ஸ்டர்ஸ்க்காக சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் வரீங்க, படம் பண்ணாதான் ஃபிலிம் மேக்கர் அப்படின்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட், அது கரெக்டாக பண்ணுறீங்க. இப்போ யார் இந்த 1 லட்சம் பேரும் வந்து அதே விஷயம் தான் மறுபடியும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு ப்ராப்பர் சேனலைசேஷன். இப்போ ஒரு சினிமாக்காரன்னா காவேரி டீ ஸ்டாலில் தான் போய் நிற்கணும் அப்படின்ற ஒரு அன்ரிட்டன் ரூல் இருக்கு பார்த்தீங்களா. அங்கே போனால் தான் சினிமா கற்றுக்க முடியும், இல்லை சினிமாக்காரனை பார்க்க முடியும், ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் அப்படின்றது. 1 லட்சம் பேரும் ஒரே விஷயத்தை மறுபடியும் பண்ணிட்டு இருக்கான். இந்த நாலேஜ் எங்கேயாவது ஒரு ரெபாசிட்டரி மாதிரி போட்டு, ஏன்னா இப்போ கார்பரேட்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ எங்களுக்கு ஏதாவது ஆட்கள் தேவைன்னா ஜாப் போஸ்டிங் நௌக்கரியில் போடுவோம், அவன் அப்ளை பண்ணுவான். இங்கே அப்படி எதுவுமே கிடையாது, அது நடக்கவும் நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் இன்னும் ஒரு 1 year 2 yearsல இவங்க முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் எங்கே போய் இதோடைய ஸ்டார்ட், அந்த கோல்டன் ரூலை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்? நீங்கள் சொல்கிற ஒரு நல்ல விஷயம் சார். ஏன்னா இப்போ நம்ம தமிழ் சினிமா ஆரம்பித்து 100 வருஷம் ஆச்சு, இன்னும் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக இல்லை. நம்ம சங்கமே எதில் சேர்ந்துருக்குன்னா, பீடி தொழிலாளர் சங்கத்தோடு தான் நம்ம இதை வச்சுருக்காங்க, முறைசாரா அமைப்பு. இதில் இது வந்து இந்த இதை எங்கே கொண்டு போய் வைக்கிறேன்னு தெரியாது, இதில் கொண்டு போய் இஎஸ்ஐயில் தான் நமக்கு இதாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு தனி மனிதனால கிரியேட் பண்ண முடியாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய பெரிய தலைகள் இதை கரெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்க 20th Century Fox, கொலம்பியா பிக்சர்ஸ்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த சிஸ்டத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்போ யாருமே திரும்ப வரமாட்டேங்கிறான் பாருங்க. நீங்கள் இந்த வத்தி குச்சின்லாம் ஒரு படம் எடுத்தாங்க, 20th Century Fox பண்ணாங்க, அவங்களாம் இப்போ வெளியில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு ஆள் வர்றான்னா இங்கே காலை வாரி விடுறது, இந்த வேலைகள் எல்லாமே நடக்க தான் செய்யும். திரும்பவும் சொன்ன மாதிரி என்னென்னா, உங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்காது. ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ உங்களோட ஏன் கான்டாக்ட் வச்சுக்கணும் ஒரு ஆள் சொல்லுங்கள். பசங்களாக இருந்தால் பணம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த பையன்கிட்ட பணம் இருக்குது, நிறைய செலவு பண்ணுவான்னா அவனோட கான்டாக்ட் வச்சுக்குவாங்க. பொண்ணாக இருந்தால் அந்த பொண்ணு அழகாக இருந்தால் கான்டாக்ட் வச்சுப்பாங்க. மற்றபடி கான்டாக்ட் உங்களோட வச்சுக்கவே மாட்டாங்க. உங்களோட படம் தான் உங்களை கான்டாக்ட் கிரியேட் பண்ணும். இப்போ நான் இந்த படம் பண்ணும்போது எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னே தெரியாது, எனக்கு கான்டாக்டே கிடையாது. நான் வந்து ஏன் படம் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணணும்னு நான் யோசித்தேன். நான் டூலெட்டுக்கு அப்புறம் வந்துட்டு ஐ வாண்ட் டு கிரியேட் அ மார்க்கெட் ஃபார் மீ. மார்க்கெட்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நானும் நிறைய பேர்ட்ட கேட்டேன், என்னங்க மார்க்கெட்டு, என்ன விஷயம், அது எங்கே இருக்குது அந்த மார்க்கெட்டு, ஹவு டு கிரியேட் த மார்க்கெட்னா இல்லை அது எதுவுமே தெரியல. சரி, நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வரேன், நான் ப்ரொடியூசரை கூப்பிட்டு வரேன் சார், நான் படம் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் வாங்கிப்பீங்களா, படத்தை பார்த்தா தான் சொல்ல முடியுங்க. ஸோ நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன். நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டு பண்ணும்போது தான் அந்த கான்டாக்ட்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது கான்டாக்ட்ஸ் வரும், அதுதான் விஷயம். அப்புறம் அந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியாக மாறும். ஓகே, அது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ சார் சொன்னார் பார்த்தீங்களா, தியேட்டருக்கு மட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை, நீங்கள் ஓடிடி டேரெக்டாக போகவே முடியாது. நீங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க, 10 கோடிக்கு பண்ணிங்கன்னா கூட நீங்கள் ஒரு அமேசானோ ஹாட்ஸ்டாரோ போக முடியாது. அங்கே அக்ரிகேட்டர்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்க ஒரு 15% உங்களோட கமிஷன் எடுத்துகிட்டு உங்கள் படத்தை அங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ணுவாங்க. இதுதான் விஷயம் நடக்கும். நீங்கள் எஃப்எம்எஸ், டப்பிங் ரைட்ஸ் எல்லாமே ஒரு மீடியேட்டர்ஸ் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அவங்களை தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எவ்ரிபடிக்கு வேண்டியது உங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்கும். ப்ராடக்ட் இருந்தால் தான் உங்களுக்கு கான்டாக்ட் வரும். ஸோ கிரியேட் த ப்ராடக்ட், அவ்வளோதான் சொல்லுங்கள். அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு லேர்னிங் ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு வந்துருக்கீங்களா, இதுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகுது. 1 லட்சம் பேரும் அதே விஷயம் இல்லை, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பண்ணி தான். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் படம் பண்ணிங்கன்னா அது உங்களை எழுத்துட்டு போகும். நீங்கள் நல்ல ரைட்டர் வச்சுக்கோங்க, இப்போ சார் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் டாக்டர் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்கிரிப்டை வச்சு நீங்களே பண்ணுங்கள். இப்போ நான் ஆக்சுவலாக இந்த படம் ஏன் அந்த சிங்கப்பூரில் எடுத்தேன்னா, என் ஃபேமிலி சிங்கப்பூரில் இருக்காங்க. நான் ஒரு 6 மாதம் சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி இருந்தவொடனே இங்கே ஒரு படம் பண்ணேன். ஸோ நான் ஸ்கிரிப்ட் எழுதினேன். இந்த படத்துக்கு நான் ஸ்கிரிப்ட் கிடையாது, நான் வந்து ஒன்லி ஸ்டோரி ரைட்டர். ஸ்டோரி எழுதிட்டு நான் ஜான் பாபராஜ்னு என் ஃப்ரெண்டு, அவர் நல்லா எழுதுவார், அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த படம் வந்து எமோஷ்னலாக எழுதணும். அப்படிங்கும்போது நான் அவரோட அறிவை நான் சேர்த்துக்கிறேன். இது நானே ஸ்கிரிப்ட் பண்ணிட முடியும். அவரோட இன்புட்டை உள்ளே எடுக்கிறேன். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கொரோனா டைம்லனா வீசா அங்கே இங்கேயும் போக முடியாது.
ஏன்னா நான் பிஆருங்கிறதுனால நான் மட்டும்தான் போனேன். நான் வேறு யாருமே இங்கேருந்து ஆர்டிஸ்ட் அங்கே போகல, அங்கே இருக்க ஆர்டிஸ்ட் இங்கே யாருமே வரல. ஸோ நான் இருக்கிற இடத்துல படம் பண்ணேன். நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே படம் பண்ணுங்க. நீங்கள் இப்போ ஏதாவது இப்போ நார்த் மெட்ராஸில் இருக்கீங்கன்னா அங்கேயே படம் பண்ணுங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு, முன்ன மாதிரி கிடையாது. நல்ல கண்டென்ட் எடுத்திங்கன்னா பிஸ்னஸ் ஆகும். ஸோ நீங்கள் அந்த 1 லட்சம் பேருக்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், எப்படி படம் பண்ணுறதுன்னு யோசிங்க. படம் பண்ணுறது அது சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் தான், அதுக்கு ஆட்கள் வந்து சேருவாங்க. 2 ஷார்ட் கொஸ்டின் சார். ஒன்று வந்து டூலெட் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் இந்த உழைப்பாளர் எடுத்துருக்கீங்க. நல்ல கான்செப்ட் எடுத்து ஒரு நல்ல விஷயம் போய் சென்று சேரணும்னு சொல்லி எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எங்கேருந்து இந்த இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது? யார் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுது? நம்பர் 1. நம்பர் 2 வந்து இப்போ பிற்காலத்தில் ஒரு ஃபைட் எல்லாம் யூஸ் பண்ணி, செக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, காமத்தெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப கமர்ஷியலாக போகிறதுக்கு உங்கள் மனம் இடம் கொடுக்காது. இல்லை இப்படியே தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்களா? இல்லை சார், எதுவுமே நம்ம முன்மொழி எடுத்துக்க முடியாது. டூலெட்டில் நான் வந்து வெறும் ஆக்டர். அப்போ வந்து நான் வந்து சொன்னீங்கன்னா குழந்தை தான். நான் அந்த படத்தில் வந்து அந்த சின்ன பையன் நடித்த மாதிரி தான் நான் நடித்தேன். அப்போ நான் எதுவுமே லேர்ன் பண்ணிக்கல, ஒன்லி ஆக்டிங் மட்டும்தான். நீங்கள் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு சொன்ன மாதிரி எல்லாமே கையில் பெரிய பெரிய ஆயுதத்தோடு இருக்காங்க. நம்ம அப்போ தான் 1 வயசு குழந்தை மாதிரி வெளியே வரோம். ஸோ எனக்கே அடிபட்டுச்சு, என்ன நிறைய பேர் ஏமாத்துனாங்க, இந்த விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ அதான் சொல்கிறேன், நான் அடுத்த ஸ்டெப் போனேன். எனக்கு வந்து இப்போ 2-3 ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்க, ஒரு கொரோனா டைமு இல்லை ஹோல்ட் பண்ணாங்க. நான் ஃபிலிம் மேக்கராக நான் சொன்னது என்னென்னா, நான் ஒரு இடத்துல சும்மா உட்காந்துட்டே இருக்க முடியாது. நான் என்ன பண்ணேன், இந்த நாள் வந்து ஏதாவது சீன் எழுதணும், இல்லை டிஸ்கஷனில் இருக்கணும், இல்லைனா ஃபிலிம் பண்ணிடணும். நான் ஒரு 3 சீனாவது எடுக்கணும் ஒரு நாளைக்கு. என்கிட்ட வந்து மொபைல் இருந்தால் மொபைல்லே படம் எடுத்துருவேன், இல்லை ஒரு டிஎஸ்எல்ஆர் இருந்தால் டிஎஸ்எல்ஆர் படம் எடுத்துருவேன். இந்த நாளை நீங்கள் வந்து என்ன கொடுத்து என்ன எடுக்கிறீங்க? அஸ் அ ஃபிலிம் மேக்கராக ஒரு கான்செப்ட் ஏதாவது பிடிச்சிடணும். நீங்கள் ஓகே இந்த கான்செப்ட் பண்ணுவோம், இல்லை எழுதணும். இதெல்லாம் விட முக்கியம் என்னென்னா, நீங்கள் ஃபிலிம் பண்ணணும். ஃபிலிம் பண்ணலைன்னா உங்கள் ஸ்கிரிப்ட் வந்து தூங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம 10 ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு படம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நடந்துடும். இது மாதிரி நான் இப்போ இந்த படத்தில் நான் வந்து ஃபைட்டே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஸ்கிரிப்டில் ஃபைட்டே கிடையாது. அப்புறம் வந்து சொன்னாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று பண்ணப்போ இல்லைங்க ஃபைட்டு கம்பல்சரி வேணும் அப்படிங்கும்போது ஃபைட்டை நான் திரும்ப உள்ளே வைக்க வேண்டியதாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த ஃபைட்டுக்கும் அந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கு ஆனால் நான் அந்த மாதிரி சில விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா ஹிந்தி டப்பிங் பண்ணோம்னா கம்பல்சரி ஃபைட்டு வேணும். ஸோ நான் ஹிந்தி டப்பிங்காக ஒரு 2 ஃபைட் வைக்கிறேன். அது எனக்கு ப்ராடக்டை வந்து கொஞ்சம் டிகிரேட் பண்ணாலும் எனக்கு பிஸ்னஸாக மாறி ஆகும். ஸோ அந்த மாதிரி சில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகும் நீங்கள். ஏன்னா அதை சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து நம்ம இப்போ ஒரு படம் ஒன்று கதை எழுதியிருக்கேன். ஒரு கதை தான் சார் டிமாண்ட் பண்ணணும். அடுத்த ஒரு கதை எழுதுனது காமெடி படம் எழுதியிருக்கேன். அது ஃபைட்டே கிடையாது, ஏன்னா அது வில்லனே கிடையாது. அவங்களுக்கு ஃபைட்டு தேவையில்லை. ஆனால் அந்த படத்துக்கு அது ஃபைட்டு தேவை கிடையாது. ஏன்னா காமெடி படத்துக்கு வந்து உங்களுக்கு ஃபைட்டு தேவையில்லை. ஸோ அது போய்டும். இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா நான் வில்லனாக பண்ணுறேன். நானே என்னை வில்லனாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதுனால நான் வில்லனாக ஒரு கதை எழுதுறேன். அது பார்த்தீங்கன்னா அது அடல்ட்ரி கதை தான் இருக்கும். ஸோ அந்த கதைக்கு அப்படி தேவை, கதைக்கு தான் தேவை. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு கதை ஒன்று எழுதுனேன். அது படமாக பண்ண முடியுமான்னு தெரியாது. கதையோட ஒட்டுமொத்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா போன் ஸ்டாரை பற்றி. அப்போ நான் அந்த கதை எழுதும்போது நான் எப்படி வந்து வித்தவுட் நீங்கள் யூஸ் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. ஏன்னா அந்த நீங்கள் பார்க்குற ஃபோன் வேறு, அது நடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களோட சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்கும். அவங்க உடம்பை வந்து இவங்க வந்து ஒரு பண்டமாக தான் பார்ப்பாங்க, ஒரு சேலாக தான் பார்ப்பாங்க. அதை நான் பண்ணணும்னு நினச்சேன். அது பண்ணுவோன்னா என்னன்னு தெரியாது ப்ளீஸ். ஆனால் அந்த படமாக பண்ணும்போது அதை நீங்கள் யூஸ் சர்டிஃபிகேட்டே பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் ஆனால் அதை நான் சொல்லணும், ஏன்னா அதை சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்கள் பார்க்குறது வேறு, அவங்க இருக்கிற லைஃப் வேறு. எப்படி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் லைஃப் கஷ்டப்படுறானோ அதுமாதிரி ஒரு போன் மூவிஸில் நடக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, பயங்கர டேஸ்டிக்காக இருக்கும் அவங்களுக்கு. அது நான் அந்த மியா கலிஃபா அவங்களோட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது எனக்கு தெரியாமல் அந்த இதுக்குள்ளே போயிட்டேன். அது ஒரு பெரிய மாஃபியாவாக இருக்குது. திரும்ப வெளியே வந்தாலும் அந்த கரையை அடிக்கவே முடியாது. ஸோ அந்த கதையை வந்து நான் வந்து ஒரு யூஸ் சர்டிஃபிகேட்டில் பண்ணவே முடியாது. இன்னொன்று அது வந்து தேட்டர் கிடையாது, அது ஓடிடிக்கு தான் பண்ண முடியும். அது அடல்ட், நீங்கள் ஒரு 18+ தான் அது பார்க்கவே முடியும். ஸோ ஒரு கதை தான் தீர்மானிக்கும், நாம தீர்மானிக்கிறது கிடையாது. ஏதாவது கேள்விகள் இருக்கா? சார், இந்த லெஜெண்ட்ஸ் சில பேர் வந்து மிஸ்லீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அது என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன நீங்கள் ஒரு அரசியல் சார்ந்து பண்ணுங்க அப்படிங்கிறாங்கல்ல. இப்போ இதுவே அரசியல் சார்ந்தது தான். இது கிட்டத்தட்ட கம்யூனிசம் சார்ந்து, நானே எனக்கு பேசிக்காக கம்யூனிசம் சிந்தனை தான் இருக்கும். அதில் என்டர்டைன்மெண்ட் வைங்க. இப்போ யங்ஸ்டர் பார்க்கும்போது என்னென்னா, நீங்கள் ஒரு ஜாதி ரீதியாக படம் எடுங்க, ஒரு மத திவேஷமாக எடுங்க. இந்த மாதிரிலாம் வரும்போது என்னென்னா, இவங்க மிஸ்லீட் பண்ணாங்கன்னா அவன் லைஃப்பை தொலைச்சி அவரை சரி பண்ணுறதுக்கு 20 வருஷம் ஆகிடும். நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு தவறான முடிவு எடுத்தீங்கன்னா அதோட விளைவுகள் முடிஞ்சு இது தப்புன்னு நீங்கள் சரி பண்ணுறதுக்கு
குறைந்தபட்சம் 10லேருந்து 20 வருஷம் ஆகும். இதுதான் அந்த மிஸ்லீடுங்கிறது. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டாரை பார்த்து ஒரு டேரக்டரை பார்த்து வரீங்க, இல்லை ஒரு வேற ஒரு ஸ்டார் சொல்கிறாரு, நான் வந்து என் தன்மானத்தை விட்டு காலில் விழுந்து நான் அந்த வாய்ப்பு வாங்கினேன், இல்லை நான் வந்து ஒரு சர்வராக வந்து ஹெச் கிளாஸ்லாம் வந்து பண்ணேன் அப்படின்னா அதே தான் நம்ம போய் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, நம்ம இங்கே அரசியல் பேச முடியும். நிறைய கண்ட்ரியில் நீங்கள் அரசுக்கு எதிராக படமே பண்ண முடியாது. இப்போ ஈரான் மாதிரியான படங்கள்லாம் படமே பண்ண முடியாது, அவங்களுக்குலாம் ரேஷன் தான். நீங்கள் மஜித்துக்கே பாத்வா கொடுத்தாங்க, ரஹ்மானு கூட கொடுத்தாங்க. பாத்வானா நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல, தலையை வெட்டுறது தான் பாத்வாங்கிறது. ஸோ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்டான கண்ட்ரி போது இந்தியாவில் வந்து நீங்கள் ஈவன் அகேன்ஸ்ட் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக ஒரு வாதத்தை அவங்க சினிமாவில் வைக்க முடியும். அப்படி வைக்கும்போது என்னன்னா கேபிட்டலிஸ்ட் சேர்ந்தவங்க இருப்பாங்க தெரியுங்களா. இப்போ ஈவன் இப்போ ஓடிடியில் இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஓடிடி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அடல்ட்ரி எவ்வளோ நாள் காட்டு, ஈவன் நீங்கள் ஒரு நியூடாக கூட எடுங்க, ஆனால் கவர்மெண்ட்டுக்கு எதிராக படம் எடுக்காதீங்கிறாங்க. இது தெரியாமல் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பண்ணிட்டு அதில் என்டர்டைன்மெண்ட் வைக்காமல் சீரியஸாக பண்ணிங்கன்னா அதுதான் உங்கள் லாஸ்ட் படமாக இருக்கும். இதை வந்து பெரிய டேரக்டர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறது பார்த்தீங்களா, அந்த பெரிய டேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாரை வச்சு இதை பண்ணிட்டு தப்பிச்சிருவாங்க. இதை பார்க்கக்கூடிய யங்ஸ்டர் ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்து இவன் இதெல்லாம் பண்ணிட்டு போனான்னா சென்சாரில் மாட்டிக்கும். நீ என்ன தான் பண்ணாலும் சென்சார் இல்லைன்னா இப்போ ஓடிடிக்குன்னு சென்சார் தேவை. ஸோ இந்த மாதிரி மிஸ்லீட் பண்ணி அவன் தப்பு பண்ணி அவன் ஐயோ விட்டுட்டான் அப்படின் போது நீங்கள் ஆஃப்டர் 40 போயிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பை ரிப்பேர் பண்ணுறதுலேயே காலம் முடிஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். நீங்கள் சொல்ல வர கருத்து என்ன, நம்ம அதான் சொல்கிறோம், எதிராளிகிட்ட சொல்லும்போது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஜாதி வெறியனாக இருக்கலாம், மத வெறியனாக இருக்கலாம், பண வெறியனாக இருக்கலாம், இன தோஷமாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சார்லி சாப்ளின் தான் நான் சொல்லுவேன். நான் அவனை சிரிக்க வைங்க, அவனே கேள்வி கேளுங்க. அதை என்டர்டைன்மெண்ட் மூலமாக கொண்டு போயிட்டீங்கன்னா தப்பிச்சிடலாம். அதை விட்டுட்டு அவனை நீங்கள் ஆயுதத்தோடு சண்டை போட்டிங்கன்னா இழப்பு 2 பேருக்கு தான் இருக்கும். சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாப்ளின் தான், சார் சொன்னார் எனக்கு ரோல் மாடல்னால் நான் சாப்ளின் தான் சொல்லுவேன். ஏன்னா மிகப்பெரிய ஒரு கம்யூனிசத்தை இதை வந்து காமெடியில் சொல்லி அமெரிக்காவே வளர விட்டவர். ஏன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் இவங்க நாட்டுக்குள்ளே இருந்தால் பெரிய பிரச்சனையாகணும், நாட்டை விட்டே வெளியேற்றினாங்க. இப்போ மஜித்தையே நாட்டை விட்டு வெளியேற்றினாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது ஃபிலிம் மேக்கருங்கிற வந்து ஒரு பொலிட்டிஷியனுக்கு மேலே ரைட்டர்ஸு, ஃபிலிம் மேக்கர்ஸு, மியூசிஷியன்ஸ் எல்லாமே என்னென்னா நாம தான் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தவறுகளையும் சமூகத்தையும் மாற்ற அந்த கண்ணோட்டம் இருக்குது பார்த்தீங்களா. நீ ஜாதி பார்க்காதன்னு போய் நீ பேசுகிறத விட ஜாதி பார்க்காத நீங்கள் ஒரு படம் எடுக்கலாம். அதான் அவனை கேள்வி கேட்கலாம். அவன் மைண்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சீடை நீங்கள் நட்டு வைக்கிறீங்க, அது விருச்சமாகும். நான் நீங்கள் அவங்கள்ட்ட பேசுகிறதுலாம் என்னென்னா உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து ஐம் பிளான்டிங் சீட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணு. இங்கே வந்து நீ வெளியில் வந்தேன்னா போய் வாய்ப்பு தேடியே வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க, வாய்ப்பு உருவாங்க, டீமாக இருங்க, ஃபிலிம் மேக்கர் ஷூட் ஃபிலிம். இதெல்லாமே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா உங்கள் மைண்டில் லிட்ரலாக நான் வந்து ஒரு பாசிட்டிவ் சீடை பிளான் பண்ணுறேன். இதே ஒரு தப்பான ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா நெகட்டிவ் சீடை பிளான் பண்ணிட்டு போயிடுவான். உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்னென்னா இப்போ தான் முடிச்சுட்டு வரீங்க, நீங்கள் எல்லாம் இன்னும் குழந்தைகள் தான் பார்க்கும்போது, ஒரு எல்லாம் 20 கிட்ட தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த சீடை நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ நான் சார்லி சாப்ளின் படம் பார்த்து பாசிட்டிவான படம் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவாக பிளான் பண்ணி நெகட்டிவாக க்ரோ பண்ணிங்கன்னா அதான் சொன்னேன், நீங்கள் ஒரு தவறான முடிவு எடுத்துகிட்டு அதோட ரிசல்ட்டு தெரிஞ்சு அதை சரி பண்ணுறதுக்கு 20 இயர்ஸ் ஆகிடும். 20 இயர்ஸுங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு கால் பங்கு. ஸோ அது பண்ணவே முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே சார். சார் சொன்ன பாயிண்ட்ஸில் 2 பாயிண்ட் ரொம்ப மனசு தொட்ட பாயிண்ட்ஸுங்க. ஒன்று வந்து என்ன சொல்கிறாரு, விவசாயிங்க விவசாயம் பண்ணணும், கட்டட தொழிலாளி கட்டடம் கட்டணும். ஸோ மீடியா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபில்ம் மேக்கர்ஸும் ஃபில்ம் பண்ணணும். அது நான் நெகோஷியபிள், எந்த விதமான பேச்சுவார்த்தைக்குமே இடம் கிடையாது. 2வது முக்கியமான பாயிண்ட், மனதை தொட்ட பாயிண்ட் வந்து சுச்சுவேஷன்ஸ் மனுஷனை உருவாக்கும், ஆனால் ஒரு லெஜண்ட் சுச்சுவேஷனே உருவாக்கும் அப்படின்ட்டு. ஸோ வி ஹேவ் டு பிகம் லெஜண்ட்ஸ். நம்ம கண்ட்ரோல் ஒரு சுச்சுவேஷனை அமைச்சோம்னா தென் வி பிகம் லெஜண்ட். இது 2 முக்கியமான பாயிண்ட். கூடவே நிறைய பாயிண்ட்ஸை சொல்லியிருக்கீங்க. என்ன ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது, புஷ் பண்ணது. டெஃபினட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மனசுலையும் ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணி ஜனங்களுக்கு அவங்கள லிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை உருவாக்கியிருக்கு. ஒரு ஆர்வத்தையும் ஆதங்கத்தையும் எழுச்சியும் உணர்ச்சியும் உருவாக்கியிருக்கு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சார். ஸோ அவர் ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு நம்பிராஜன் சார். ஷால் வி கிவ் ஹிம் a big hand? Please sit down, sir.
So now we will have a vote of thanks. Assistant director. Assistant director. Okay. I totally இல்ல sir. யுவராஜ் சார். இல்லை சார் இல்லை சார் Safety word, sir. வாங்க சார் சார் பேசலாம் ப்ளீஸ் பேசுங்க சார். assistant director. வாங்க